முத்தநாதன் ஒரு நாள் சிவனடியார் மாதிரி வேஷம் போடுறான். உடம்பு பூராவும் திருநீரும், தலையில் ஜடாமுடியும், காவி உடையும், கழுத்தில் கையிலையும் ருத்ராட்ச மணியை கட்டிட்டு கொடு வாள் ஒன்றை பட்டு துணியில் சுற்றி வச்சுட்டு அரண்மனையை நோக்கி புறப்படுறான். சிவனடியார் எந்த நேரத்துலையும் அரண்மனைக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிறது அரசருடைய கட்டளையாக இருந்ததுனால அது அவனுக்கு ரொம்பவே வசதியாக போச்சு. அதனால் வேகமாக அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சான். அவரை தடுக்கிறதுக்காக தத்தன் முயற்சி பண்ணான். அவரையும் மீறி வேகமாக அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. தன்னுடைய உறைவாளை தயார்படுத்தி வச்சுருந்தான். அவர் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு அரசர் எங்கே அப்படின்னு அந்த சிவனடியார் கேட்ட உடனே, அரசர் உறங்கி கொண்டிருக்கிறார், சற்று பொறுங்கள் அப்படி சொல்கிறான். அந்த வார்த்தையை கூட கேட்குறதுக்கு பொறுமை இல்லாமல் அந்த புறத்துக்கே நுழைஞ்சிடறான். உடனே அந்த சத்தம் கேட்டு அரசரும் அரசியும் கண்விழித்து பார்க்குறாங்க. அவருக்கு முன்னாடி சிவனடியார் இருந்த உடனே விழுந்து வணங்குறாங்க. வணங்கின பிறகு அந்த சிவனடியார் சொல்கிறாரு, ஒரு ஆகம நூல் ஒன்று என்கிட்ட இருக்குது, அதை உபதேசம் செய்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் அதை நான் உங்களுக்கு உபதேசம் செய்யும்போது அரசியோ மற்ற யாருமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவங்க அரசர் தன்னை தயார்படுத்தி கொண்டு அரசியையும் மற்றவர்களையும் போக சொல்லிட்டு தரையில் உட்காந்து உபதேசம் கேட்கணும் அப்படின்னு குனிகிறாங்க. குனிஞ்ச உடனே இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியார் வேடத்தில் வந்த முத்தநாதன் அவரை கத்தினால் குத்திடுறான். முதல்ல குத்தின உடனே இதுதான் உன்னுடைய பலவீனம், இதுதான் என்னுடைய பலம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இதுதான் உன்னுடைய பலவீனம். போர்க்களத்துக்கு வந்திருந்தேன்னா நான் தான் உன்னை வெற்றி கொடுப்பேன். இதுவரை எத்தனையோ தடவை புறமுதுகிட்டு ஓடினேன், அது தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் செடின்னு தன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனாலும் என்னை யாராவது ஏதாவது செஞ்சுருவாங்க, என்னை கொண்டு போய் திருமுனையில் விடுங்கன்னு சொல்லி கெஞ்சினாரு. அதுக்கப்புறம் அரசரும் சொல்கிறாரு, தத்தனை கூப்பிட்டு இவரை கொண்டு போய் திருமுனையில் விடுங்கன்ட்டு. எல்லோரும் அவரை கொல்லணும்னு முயற்சி பண்ணி வேகமாக வராங்க. இல்லை வேண்டாம், அவர் சிவனடியார் ரூபத்தில் இருக்கிறதுனால அவரை எதுவும் செய்யக்கூடாது, அதனால திருமுனையில் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் கொண்டு போய் திருமுனையில் விடுறாங்க. விட்டுட்டு வந்த பிறகு அவர்கிட்ட கேட்குறாரு அரசர், கொண்டு விட்டுட்டு வந்தீங்களா, பத்திரமாக கொண்டு விட்டு வந்தீங்களா அப்படின்னு 2 தடவை கேட்குறாரு. கேட்ட உடனே ஆமான்னு சொன்ன பிறகு தான் மயங்கி சாயிறாரு. அவர் இரத்த வெள்ளத்தில் இருக்கார். அப்போ தான் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. சிவபெருமான் காட்சி கொடுத்து, இந்த உலகத்தில் பொய்ப்பொருளை தேடி வாழக்கூடிய மக்களுக்கு முன்னாடி மெய்ப்பொருளை தேடி வாழ்ந்த நீ என்னைக்கும் நீங்காத செல்வங்கள் பெற்று என்னுடைய திருவடி நிழலில் இளைப்பார்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. இதுதான் மெய்ப்பொருள் நாயனாரின் சரித்திரம்.